ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் மருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் மருணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எக் ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காய் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். நமக்கு ஓரளவுக்கு காய் வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப ரைஸ் சேர்த்தோம். இது கூடவே நம்ம பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்திருக்கோம். நம்ம இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம், பச்சை ஸ்மெல் போற வரைக்கும். ஓகே, ஃபைனலா நம்மளுடைய எக் ரைஸ் சூப்பரா ரெடியாகி வந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். நம்மளுடைய சுவையான எக் ரைஸ் தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நம்மளுடைய சுவையான எக் ரைஸ் தயாராயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.